வெல்கம் டு ஆரோக்கிய உணவு. இன்னைக்கு 2 விதமா பன்னீர் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். சைட் டிஷ் சப்பாத்திக்கா இருக்கட்டும், இல்ல சாதத்துக்கா இருக்கட்டும் சூப்பரா இருக்கும். 2 விதமா வெங்காயத்த நறுக்கிக்கங்க. நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கங்க. வெங்காயத்த நல்லா பொடி பொடியா நறுக்கிக்கங்க. நல்லா இந்த வெங்காயத்த வந்து நல்லா குறுக பொடியா நறுக்கிக்கங்க. பச்சை மிளகாயும் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப குறுக நறுக்காதீங்க. கேப்சிகான விதைய ரிமூவ் பண்ணிட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கங்க. ஒல்லியா ஸ்லைஸ் பண்ணிக்கங்க. கடாய் வைங்க. கடாய் சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்குங்க. ஒரு பாத்திரம் எடுத்து உப்பு போட்டு பன்னீரை வந்து சுடுதண்ணியில் உப்பு சேர்த்து பன்னீரை ஊற வைங்க. தக்காளி சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போகிற வர. பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா சேர்த்துக்குங்க. லோ ஃப்ளேம்ல வேக வைங்க. ஊற வச்ச பன்னீரை சேர்த்துக்குங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால பன்னீர் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். நல்லா கிண்டுங்க ஒரு 2-3 நிமிஷம். கேப்சிகம் சேர்த்துக்குங்க. கேப்சிகம் வேகிற வரை நல்லா வதக்குங்க. கொத்தமல்லி பொடி சேர்த்துக்குங்க. கொரியண்டர் பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. இது கலருக்கு, காரத்துக்கு வந்து நீங்கள் சாதாரண மிளகாய் பொடி தூளே சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு. கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. ஒரு ஈஸியான சாதத்துக்கு வந்து சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் ஃப்ரை. வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்குங்க. இது வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சூட்லேயே வச்சிங்கன்னா அது வந்து அதோடைய காரத்தன்மை குறைஞ்சிரும். இது சப்பாத்தியும் சூப்பராக இருக்கும். அப்படியே சர்வ் பண்ணுங்க. ஈஸியான பன்னீர் சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்க. தமிழ் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். அந்த ரெசிபி பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் தடவை விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே உங்களுடைய ஃபேவரட் ரெசிபியும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பன்னீர் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்.
சேம் மெத்தட்லேயே பன்னீர் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து சுடுதண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. கடாய் சூடு பண்ணுங்க. எண்ணெய் சேர்த்துக்குங்க. சோம்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் அரைச்சி வச்ச வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்குங்க பச்சை வாசனை வர வர. தக்காளி சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போகிற வர. தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரியிற வர வதக்குங்க. மல்லிப்பொடி சேர்த்துக்குங்க. மிளகாப்பொடி சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. பன்னீர் ஊற வச்ச பன்னீர் சேர்த்துக்குங்க. தண்ணியை ஊற்றிடுங்க. வெறும் பன்னீர் மட்டும் சேருங்க. ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சா போதும். இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வைங்க. உப்பு சேர்த்துக்குங்க. 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான சிம்பிளான ரெசிபி. அடுத்த வாரம் சந்திப்போம். பாய்.